ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎம் கெரியர் கைடன்ஸ். இன்றைய வீடியோ பதிவுல டெஸ்ட் 8ல கேட்கப்பட்ட 25 மார்க்ஸ் கொஸ்டின்கான டீடைல்டு சொல்யூஷனை தான் பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் 8ல உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன், தமிழ்ல சுருக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், மீ போவா மீ சீமா, அதுக்கு அடுத்தது ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். சோ இந்த 3 தலைப்புகள்ல இருந்து ஒரு 25 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. சோ அதற்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த 3 டாபிக்ஸ்க்குமே வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட் வீடியோ கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதாவது இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன்ல என்னென்ன டைப்ஸ்ல எல்லாம் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு உங்களுக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்காக ஒரு 40 கொஸ்டின்ஸ்மே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இதனால இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல மேக்ஸ்ல 25 அவுட் ஆஃப் 25 கட்டாயம் உங்களால எடுக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் இன்கேஸ் நீங்க யாராவது இந்த பேசிக் கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல சிம்பிளிஃபிகேஷன் செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி எல்சிஎம்ஹெச்எஃப்னும் செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்கும். விகிதம் விகிதாச்சாரம், ரேஷியோ ப்ரப்போர்ஷனும் ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்கு. சோ அதுல செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப், அவ்வளவுதான். அதாவது கொடுத்திருக்க நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுல இந்த முதல் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா 4 × 27 × 3125, இதெல்லாம் சேர்த்தே ஒரு நம்பர். ஓகேங்களா? அடுத்தது இது எல்லாம் சேர்த்து ஒரு நம்பர், ஏன்னா மல்டிபிள் இருக்கு, நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு ஆன்சர் கிடைக்கும் பாருங்க, அந்த நம்பர் எடுத்துக்கணும். அடுத்தது இந்த இன்னொரு நம்பர் என்னன்னா 16 × 81 × 5 × 11 × 49. ஓகேங்களா? சோ இப்போ இந்த 3 நம்பர்ஸையும் நம்ம மல்டிபிள் பண்ணி அங்க வர வேல்யூவை எடுத்துட்டு வந்து மறுபடியும் ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்றதுக்கு நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் சொல்லிட முடியும். ஓகேங்களா? சோ இப்போ இதுல பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு நம்பரை அதோட பவர்ல எழுத முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 4ங்கிறத ஒரு பிரைம் நம்பரோட பவர்ல எழுதலாம். பிரைம் நம்பர் 2 அப்ப 2 ஸ்கொயர் என்னது 4 சோ அப்ப 4ங்கிறது எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? இதுவே 27 அப்படிங்கறது எப்படி எழுதலாம், 3 கியூப்னு எழுதலாமா? அடுத்தது 3125 அப்படிங்கறத 5^5 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பிரைம் நம்பருடைய பவர்ல இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ் எல்லாம் மாத்தி எழுத முடியுமா அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா இருக்கு, எல்லா நம்பரையுமே உங்களால பிரைம் நம்பருடைய பவர்ல எழுத முடியும். ஓகேங்களா? சோ அப்ப அதே மாதிரி இங்கேயும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன, 4 × 27 × 3125. அப்ப 4 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர் இன்ட்டு 27 எப்படி எழுதலாம், 3 கியூப் இன்ட்டு 3125 எப்படி எழுதலாம், 5^5 எழுதலாம். ஓகேங்களா? இது ஒரு நம்பர். அடுத்தது செகண்ட் நம்பர் என்னது, 8 × 9 × 25 × 7. 8ங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 கியூப்னு எழுதலாம். ஓகேங்களா? ஏன்னா 2 கியூபோட வேல்யூ என்னது 8. 2 × 2 × 2 என்னது 2 2s are 4, 4 2s are 8. அப்ப 8ங்கிறது 2 கியூப்னு எழுதலாம். 9ங்கிறது எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர். 25ங்கிறது எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர். அடுத்தது 7 7 தான். ஓகேங்களா? பிகாஸ் 7 is a prime number. அடுத்து தேர்டா கொடுத்திருக்காங்க பாருங்க, இதே அப்படியே எழுதுங்க. 16 அப்படிங்கறது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2^4ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஏன்னா 2 × 2 × 2 × 2 அப்படின்னீங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are என்னது 16. ஓகேங்களா? சோ அப்ப இத 2^4ன்னு எழுதலாம் 16. அப்ப 2^4 இன்ட்டு 81 அப்படிங்கறத 3^4ன்னு எழுதலாம். ஏன்னா 3 × 3 × 3ன்னு போட்டீங்கன்னா 27, 27 × 3ன்னு போட்டீங்கன்னா 81. அப்ப 3^4ங்கிறது தான் 81. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5 5 தான், 11 11 தான் வரும். ஏன்னா 11ங்கிறது பிரைம் நம்பர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 49 இருக்கு. 49 எப்படி எழுதலாம், 7 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? சோ அப்ப இன்ட்டு 7 ஸ்கொயர்னு வந்து. ஓகேங்களா? சோ இப்போ இந்த மெத்தட்ல இருந்துச்சு அப்படின்னா ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா என்ன சொல்லிருக்கோம், எல்லா நம்பர்லயும் காமனா இருக்கக்கூடிய பேஸை மட்டும் எடுத்துக்கணும். இப்ப எல்லாத்துலயும் காமனா என்ன இருக்கு, 2 வந்து எல்லாத்துலயுமே காமன் பேஸா இருக்கு. அப்ப 2 எடுத்துக்கோங்க. இன்ட்டு அடுத்து என்ன காமனா இருக்கு, 3யுமே வந்து எல்லா நம்பர்ஸ்லயும் 3 நம்பர்லயுமே காமனா இருக்கு. அப்ப 3. அடுத்தது 5, அப்ப 5. ஓகேங்களா?
சோ இப்போ ஹெச்சிஎஃப் கேக்குறாங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டா இங்க இருக்கிறதுல 2க்கு பவர் எது கம்மியா இருக்கோ அதுதான் இங்க எடுத்து போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க 2 ஸ்கொயர் இருக்கு, 2 கியூப் இருக்கு, 2 பவர் 4 இருக்கு. சோ அப்ப இதுல எது கம்மியா இருக்கு? 2 ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர் எடுத்துக்கணும். அடுத்தது 3 கியூப், 3 ஸ்கொயர், 3 பவர் 4. இதுல எது கம்மியா இருக்கு? 3 ஸ்கொயர். அப்ப 3 ஸ்கொயர் எடுத்துக்கணும். அடுத்தது 5 பவர் 5, 5 பவர் 2, 5 பவர் 5ல இருந்துச்சுன்னா 5 பவர் 1. அப்ப இதுல எது மினிமமா இருக்கு அப்படின்னா 5 பவர் 1. ஓகேங்களா? இங்க 7 3 நம்பர்லயும் காமனா இல்ல, 2ல தான் இருக்கு. அடுத்தது 11 ஒரே ஒரு நம்பர்ல தான் இருக்கு. அதனால ஹெச்சிஎஃப் கால்குலேஷனுக்கு எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? இதுவே எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எல்லா பேஸ்ல இருந்து எடுத்து எழுதிடணும். ஒன்ஸ் ஒரு நம்பர்ல இருந்தா கூட எடுத்து எழுதிடணும். ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதிக்கணும் எல்சிஎம் கேட்டிருந்தா. பட் ஹெச்சிஎஃப்னா மினிமம் பவர் காமனா இருக்க பேஸ மட்டும் தான் எடுத்து எழுதுறோம். இப்போ உங்களுக்கு இதே ஃபார்மேட்ல ஆன்சர் இங்க கொடுத்திருந்தாங்கன்னா அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம். கொடுக்கல அப்படின்னா இங்க இருக்க ஹோல் நம்பரா இதை கன்வெர்ட் பண்ணுங்க. அப்ப 2 பவர் 2 இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9. அடுத்தது 5 பவர் 1 இஸ் 5 தான். அப்ப 4 5 ஆர் என்னது 36. அப்ப 36 into 5 அப்படின்னா 180 ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா 36 5 ஆர் என்னது 180. 36ல பாதி 18, அதோட பக்கத்துல ஒரு 0 போட்டா 180, 5 மல்டிபிள் கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னா 180. இது நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு. பட் நீங்க இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு சொல்லிட முடியும். இதுக்கு இவ்வளவு எல்லாம் போட்டு பார்க்கணும்னு கூட அவசியம் இல்ல. 2 ஸ்கொயர், 2 கியூப், 2 பவர் 4. அப்ப ஹெச்சிஎஃப் தானே, அப்ப மினிமம் பவர் 2 ஸ்கொயர் எடுத்துக்குவேன். அடுத்தது 3 பொறுத்த வரைக்கும் 37, 27, 9, 81 இருக்கா? 9 தான். 9ங்கிறது 3 ஸ்கொயரு. அடுத்தது இங்க 5 இருக்கு, இங்கேயும் 5, இங்கேயும் 5 இருக்கு. அப்ப 5 மினிமம். அப்ப இதை அப்படியே எடுத்து போட்டுருவேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். பட் இது நீங்க மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபாஸ்டா இதை கால்குலேட் பண்ணிட முடியும். அடுத்தது let A equal to HCF of 124,88. அதாவது ஏங்கிறது வந்து என்னன்னா, ஏவோட வேல்யூனா என்னன்னா 124க்கும் 88க்கும் HCF எடுக்கிறாங்க. அதுதான் ஏவோட வேல்யூ. ஓகேங்களா? அடுத்தது பிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 88க்கும் 52க்கும் எல்சிஎம் எடுக்கிறாங்க. சாரி HCF எடுக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு பியோட வேல்யூ. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏவை கண்டுபிடிப்போம். ஏங்கிறது என்னது HCF of 124 and 88. அப்ப 124க்கும் 88க்கும் மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிங்க. ஓகேங்களா? மீப்பெரு பொது வகுத்தினா என்னது? 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 2க்கும் காமனா இருந்தா தான் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்க கூடாது. அப்ப 2 எந்த நம்பரால டிவைட் ஆகும் அப்படின்னா 4 ஆல டிவைட் ஆகும். அப்ப இதை டிவைட் பண்ணீங்கன்னா 3 4s are 12, 1 4s are 4. அடுத்தது இதை 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 22 வரும். இதுல 31 அப்படிங்கிறது பிரைம் நம்பர். ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 2 நம்பருக்கும் காமனான ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. அதனால ஸ்டாப் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதுதான் வந்து ஏவோட ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? இந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப். அப்ப இந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா 4. அப்ப ஏவோட வேல்யூ 4. ஓகேங்களா? இதே மாதிரி பிக்கு கண்டுபிடிக்கணும். பியை பொறுத்த வரைக்கும் எந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து பி அப்படின்னு பாத்தீங்கன்னா 88க்கும் 52க்கும். அப்ப 88க்கும் 52க்கும் மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிங்க. அப்ப 4 ஆல வெளில எடுத்தீங்க அப்படின்னா 22 நாள் 88, 13 நாள் 52. ஓகேங்களா? ஏன்னா ஒரு நாள் நாங்க, மீதி 1, முன்னாங்க 12. ஓகேங்களா? இதுக்கப்புறம் 22 13க்கு காமனா ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் ஆகுமானா ஆகாது. அதனால ஸ்டாப் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல இருக்கிறத மட்டும்தான் ஹெச்சிஎஃப்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப பி இதோட ஹெச்சிஎஃப் இந்த 2 நம்பருக்கான ஹெச்சிஎஃப் என்னன்னா 4. சோ அப்ப பியோட வேல்யூ என்னது? HCF of 88 and 52 தானே. அப்ப பியும் 4ன்னு கிடைச்சிச்சு. ஓகேங்களா? அப்போ ஏவோட வேல்யூவும் 4, பியோட வேல்யூவும் 4 அப்படின்னா இங்க இருக்கிறதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? ஏ இஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் சரியானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். The HCF and LCM of two numbers are respectively 8 and 7040. If one of the two numbers is 128, what is the other number? அதாவது 2 எண்களுடைய மீப்பெரு பொது வகுத்தியும் மீப்பெரு பொது மடங்கும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சாரி, மீச்சிறு பொது மடங்கு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா மீ போவா அப்படின்னா HCF. அப்ப அது 8. ஓகேங்களா? அடுத்தது மீ சீமா என்னன்னு பாத்தீங்கன்னா 7040. அப்ப அந்த 2 எண்ல ஒரு எண் 128னா இன்னொரு எண் என்னன்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். இது என்னன்னு படிச்சிருப்போம் அப்படின்னா ப்ராடக்ட்னா மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் HCF, அதாவது எல்சிஎம்மையும் HCFையும் மல்டிபிள் பண்ணா அந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்றதுக்கு சமம். ஃபர்ஸ்ட் நம்பரை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் நம்பரை நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்ப எல்சிஎம் என்னன்னு கொடுத்துருக்காங்க இங்க 7040 இன்ட்டு HCF என்னன்னு கொடுத்துருக்காங்க 8
which is equal to இதுல ஒரு நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க 128னா ரெண்டாவது நம்பர் எனக்கு தெரியாது, அதுதான் நான் பீன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? சோ இப்போ இங்க மல்டிபிள் இருக்கக்கூடிய 128 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டிவைட்ல வருமா? அப்ப 7040 into 8 divided by என்னன்னு வந்துரும்? 128 வந்துரும். 4 8 மீதி 4 5 40 6 48 16 வந்துருச்சா? எகெயின் உங்களால என்ன பண்ண முடியும்? சிம்பிளிஃபை பண்ண முடியும். நன்னாங்கு 16 ஒரு நாள் 4 மீதி 3 7 நாங்க 28 6 நாங்க 24 0 வந்துரும். மறுபடியும் இது 4ஆல டிவைட் ஆகும். ஒரு நாள் 4 நன்னாங்கு 16 மீதி 1 நன்னாங்கு 16 0. அப்ப 440 வந்துருச்சு. அப்ப b யோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 440, which means இன்னொரு நம்பர் என்னன்னா 440. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், fourth one. ஒரு குறைந்தபட்ச எண்ணுடன் 5ஐ கூட்டினால் அது 24, 32, 36 மற்றும் 54ஆல் வகுப்படக்கூடியது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த நம்பரோட ஒரு 5 கூட்டிட்டேன் அப்படின்னா 5 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த நம்பர் எதாலெல்லாம் டிவைட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24ஆல டிவைட் ஆகுமா, 32ஆல டிவைட் ஆகுமா, 36ஆலையும் டிவைட் ஆகுமா, 54ஆலையும் டிவைட் ஆகுமா, அப்படின்னா அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ எப்பவுமே உங்களுக்கு ஒரு நம்பர் நிறைய நம்பர்ஸால டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுதான் எல்சிஎம், மீச்சிறு பொது மடங்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ்க்கும் மிகச்சிறிய பொது மடங்கு, எல்லா நம்பருக்கும் பொதுவான மடங்கு என்னவோ அதால மட்டும்தான் எல்லா நம்பரும் டிவைட் ஆகும். இதுக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 3 இருக்கு, அடுத்தது 15 இருக்கு, அடுத்தது 60 இருக்கு. இப்ப இந்த மூணு நம்பராலையும் வகுப்படக்கூடிய ஒரு எண் என்னவா இருக்கும் அப்படின்னா 60ஆ இருக்கும். ஏன்னா 60ங்கிறது 3ஆலையும் டிவைட் ஆகும், 15ஆலையும் டிவைட் ஆகும், 60ஆலையும் டிவைட் ஆகும். ஓகேங்களா? சோ இப்ப இந்த 3 நம்பருக்கும் காமனா இருக்கக்கூடிய மிகச்சிறிய மடங்கு மல்டிபிள் எது அப்படின்னா 60 அப்படிங்கறதா. சோ இதத்தான் நம்ம இங்கிலீஷ்ல எல்சிஎம் அப்படின்னு சொல்றோம், மீச்சிறு பொது மடங்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்பருக்குமான மீச்சிறு பொது மடங்கால் மட்டுமே எல்லா எண்களாலும் வகுப்பட முடியும். ஓகேங்களா? சோ அப்ப அததான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப 24, 32, 36 and 54. இப்போ இந்த 4 நம்பருக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்லா நம்பருமே எதால டிவைட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆல தான் டிவைட் ஆகும். ஏன்னா இந்த நம்பர் வந்து 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப 2ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12, அடுத்தது 16, 18, 27. ஓகேங்களா? இப்போ இங்க இருக்கிற எல்லா நம்பருமே வந்து 2ஆல டிவைட் ஆகுமானா ஆகாது. பட் இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா நம்பரும் 3ஆல டிவைட் ஆகுமானா 16 ஆகாது, மத்த எல்லா நம்பர்ஸ் ஆகும். சோ அதனால நான் 3 காமனா எடுத்துக்கிறேன். 4 3s are 12, 16 டிவைட் ஆகாது, அதனால அப்படியே வச்சுக்கோங்க. 6 3s are 18, 9 3s are 27. ஓகேங்களா? இப்போ இதுல 2ஆல இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் வந்து 2ஆல டிவைட் ஆகும். அப்ப 2 2s are 8 2s are 3 2s are 9. ஓகேங்களா? இப்ப எகைன் இந்த ரெண்டு நம்பரும் எதால தான் டிவைட் ஆகும்னா 2ஆல டிவைட் ஆகும். 1 4 3 9. அடுத்தது 3 and 9 காமனா எதால டிவைட் ஆகும்? 3ஆல ஆகும். அப்ப 1 4 1 3. இதுக்கப்புறம் நீங்க 4 தனியா வெளில எடுத்துடணும், அடுத்து அதே மாதிரி 3 தனியா வெளியே எடுத்துடணும். ஓகேங்களா? சோ அப்ப வெளில எடுக்கும்பொழுது 1 1. சோ 1, 1, 1, 1 வரணும். அது வரைக்கும் எடுக்கிறது தான் எல்சிஎம். ஓகேங்களா? இப்ப எல்சிஎம் என்னன்னா 2 into 3 into 2 into 2 into 3 into 4 into 3. அதாவது இங்க இருக்க எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? சோ இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 4s are 32 into 3 3s are 9, 9 3s are 27. ஓகேங்களா? சோ அப்ப அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வரும்? 32 into 27 அப்படிங்கும்போது 2 7s are 14க்கு 4, ரிமைண்டர் 1, 3 7s are 21 plus 1 22 வந்துரும். அடுத்தது 2ஆல போட்டீங்கன்னா 4 6. சோ ஆட் பண்ணா 6 4 6 8. ஓகேங்களா? சோ அப்ப 864 அப்படிங்கிற நம்பர் தான் 24ஆலையும் டிவைட் ஆகும், 32ஆலையும் டிவைட் ஆகும், 36ஆலையும் டிவைட் ஆகும்,
54 ஆலையும் டிவைட் ஆகும். ஓகேங்களா? சோ இப்ப x பிளஸ் 5ங்கிற நம்பர் தான் ஒரு நம்பரோட 5 கூட்டினால் தான் இந்த எல்லா நம்பரோடையும் டிவைட் ஆகும். அப்ப இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எதுனா 864. ஓகேங்களா? எனக்கு தேவை அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப 864ல இருந்து ஒரு 5 கழிச்சிட்டேன் அப்படின்னா 859. ஓகேங்களா? ஏன் நான் இப்படி எடுத்துக்கிட்டேன்னா இப்ப 859ஓட ஒரு 5 கூட்டுனதுக்கு அப்புறம் தான் இந்த நம்பர்ஸால டிவைட் ஆகும் அப்படின்றத இதுக்கான மீனிங். அவங்க கேக்குறது அந்த எண் என்ன அப்படின்னா 859. 5 கூட்டுனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாலையும் டிவைட் ஆகுனா நான் கண்டுபிடிக்கிற எல்சிஎம்ல அந்த 5 ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ அதை நான் மைனஸ் பண்ணிட்டு தான் இது பண்ணும். ஓகேங்களா? சோ இப்ப ஆன்சர் என்னன்னா 859. அடுத்தது 4 பெல் ரிங் ஆகுற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெல் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ரிங் ஆகும். செகண்ட் பெல் 4 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ். தேர்ட் பெல் 5 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ். சோ ஃபோர்த் பெல் வந்து 6 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ரிங் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 4 மணிகள் வந்து ஒலிக்குது அப்படின்னா 30 நிமிடத்துல எத்தனை தடவை அந்த மணிகளானது அடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம சொல்லிருக்கோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப 3, 4, 5, 6 இதுக்கான எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிங்க. இப்ப இங்க இருக்க எல்லா நம்பருமே 2 ஆல டிவைட் ஆகுமானா ஆகாது. 4ம் 6ம் மட்டும்தான் ஆகும். அப்ப அதை மட்டும் வெளில எடுத்துக்கோங்க. 3 அப்படியே இருக்கட்டும், 2 2s 5 அப்படியே இருக்கட்டும், 3 2s. இப்ப 3 3 ரெண்டு வாட்டி இருக்கா, அப்ப ஒரு 3 காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா 1 2 5 12 வந்துடும். அடுத்தது 2 வெளில எடுத்துருங்க. அடுத்தது 5 வெளில எடுத்துருங்க. நீங்க இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறேன். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்போ இங்க லெஃப்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதுதான் எல்சிஎம். அப்ப 2 × 3 × 2 × 5. அப்ப 2 2s என்னது 6, 6 2s என்னது 12, 12 × 5 என்னது 60. அப்ப 60 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எல்லா பெல்லும் ஒரே நேரத்துல அடிக்கும். 60 செகண்ட்ஸ்னா என்னன்னு அர்த்தம், 1 மினிட்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பெல் அடிக்குது. 60 seconds is equal to 1 minute. அப்ப ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா பெல்லும் ஒரே நேரத்துல அடிக்கும் அப்படின்னா 30 நிமிஷத்துல எத்தனை வாட்டி அடிச்சிருக்கோம்னா எல்லாருமே 30 டைம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா 30 டைம் தான். ஆனா இனிஷியலா அடிச்சது இந்த கவுண்ட்ல கணக்கு வராது. இடைவெளிகளை தான் வந்து இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணும்போது கவுண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நிமிஷம் அடிக்கும், செகண்ட் மினிட் அடிக்கிறது, தேர்ட் மினிட் அடிக்கிறது, ஃபோர்த் மினிட் அடிக்கிறது, ஃபிஃப்த் மினிட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி 30 டைம்ஸ் அடிச்சிருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இனிஷியலா அடிச்சிச்சு இல்ல அதை கவுண்ட் பண்ண மறந்துடுவீங்க. சோ இதனால இந்த மாதிரியான கொஸ்டின் வந்தா கடைசியில +1 போட்டுக்கணும். அப்ப 31 டைம்ஸ் வந்து ரிங் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ எல்லா பெல்லும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒன்னா அடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் இனிஷியலா இப்ப அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செகண்ட்ல இருந்து கவுண்ட் பண்றேன். இப்ப அடிக்குது, அடிச்ச உடனே அடுத்தது ஒரு நிமிஷம் கழிச்சு, அடுத்து ஒரு நிமிஷம் கழிச்சு, அடுத்து ஒரு நிமிஷம் கழிச்சு. சோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணும்போது 31 டைம் வரும். இன்டர்வல் தான் 30 இன்டர்வல். அப்போ ஓவராலா எத்தனை டைம் அப்படின்னா அதை விட எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். இரு எண்களின் மீசிமா மற்றும் மீபோவா முறையே 45 and 3 மற்றும் அவற்றின் கூடுதல் 24 எனில் அவ்விரு எண்களின் வித்தியாசத்தை காண்க. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டம். சோ அதனால நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஈஸியான ஒரு கொஸ்டின் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு இதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். மீசிமா மீபோவா கொடுத்துட்டு அந்த நம்பருடைய ப்ராடக்ட நம்மளால கண்டுபிடிக்கலாம். இப்ப ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு, வின்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் நான் மல்டிபிள் பண்ணா இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருடைய எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்யும் மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல். அப்ப ப்ராடக்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு எல்சிஎம் எவ்வளோ 45 × 3. ஓகேங்களா? 45 3 எவ்வளோ 4 3 12 120 பிளஸ் 5 3 5 ஒரு 120 பிளஸ் ஒரு 15 135. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணா எனக்கு 135 வரணும். ஓகேங்களா? அதுவே அந்த ரெண்டு நம்பரையும் நான் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வரணும் 24 வரணும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த ரெண்டு நம்பருக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இப்ப இங்க இருந்தே போங்க, 45ல இருந்தே போங்க. இப்ப இது 135 அப்படிங்கறது எப்படிலாம் ஸ்பிளிட் பண்ணலாம், ஒண்ணு 45 × 3 போடலாம். ஆனா 45ஐயும் 3 ஆட் பண்ணா எனக்கு 48 வருது. அப்ப இது கிடையாது. அடுத்தது இங்க 5 × 9 5s வருமா? இப்ப 9 5s 45 போது 15 9 × 15 டைம்ஸ் போடலாம். ஓகேங்களா? 9 15s என்னன்னா 135 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய 45 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 3 15ன்னு பிரிக்கலாம். ஒரு 3 என்னன்னு போச்சுன்னா 9. அப்ப 9 × 15 பிரிச்சிங்கன்னா 9 5 எவ்வளவு வரும் உங்களுக்கு 135ன்னு வரும். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வருது 24 வருது. அப்போ இந்த ரெண்டு நம்பரா தான் இருக்கும். அப்போ ஒரு நம்பர் ஏங்கிறது
9 இருந்துச்சுன்னா பிங்கிறது 15 இருக்கும். அப்ப இந்த ரெண்டு நம்பருக்குமான வித்தியாசம் எவ்வளவு? 15க்கும் 9க்கும் வித்தியாசம் 6. அப்ப ஆன்சர் என்னன்னா 6 அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆன்சர் வந்துடும். இருந்தாலும் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கண்டுபிடிச்சது அந்த ரெண்டு நம்பர் வந்து 9 1 இன்னொன்னு 15 அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன்னா, அப்போ 9க்கும் 15க்கும் எல்சிஎம்மோ ஹெச்சிஎஃபோ எடுங்க. இப்ப நான் இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கிறேன். ஹெச்சிஎஃப் எடுக்கிறேன் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனா எதால டிவைட் ஆகும்? 3ஆல. இப்ப 3 டைம்ஸ், இது வந்து 5 டைம்ஸ். இதுக்கப்புறம் இது டிவைட் ஆகாது. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இங்க இருக்கிறது என்னவோ அதான் ஹெச்எஃப். அப்ப ஹெச்எஃப் 3ன்னு வந்துருச்சு. அப்போ நான் கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு நம்பர் தான் கரெக்ட்ங்கிறத ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு கொஸ்டின்லயும் மீ பெரு பொது வகுத்தி என்னன்னு கொடுத்துட்டாங்க, 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு நான் ஹெச்எஃப் எடுக்கும் போது எனக்கு 3ன்னு வரணும். அப்பதான் இது சரியா இருக்கும். அப்போ இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் என்னன்னு தெரியும். சம் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் ஆல்ரெடி கிவன் இன் யுவர் கொஸ்டின். ஸோ ஜஸ்ட் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா 135 வரணும், அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 24 வரணும் அப்படின்ற கண்டிஷன்ல நீங்க ஸ்பிளிட் பண்ணுங்க, ஈஸியா கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. இடத்துல 5 வரக்கூடாது. A rectangular courtyard 3.78 meters long and 5.25 meters wide is to be paved exactly with the square tiles, all of them same size. What is the largest size of the tiles which could be used for the purpose? இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, மிக பெரிய அப்படின்னு வந்துச்சுன்னா மீ பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும். அதாவது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். எதுக்கு? இங்க கொடுத்துருக்க இந்த ரூம் சைஸ்க்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். அப்ப 3.78 மீட்டர்ஸ் அப்படிங்கிறத நான் எப்படி எழுதலாம்? 378 சென்டிமீட்டர்னு எழுதலாம். அதே மாதிரி 5.25 மீட்டர்ஸ் அப்படிங்கிறத 525 சென்டிமீட்டர்னு எழுதலாம். ஏன்னா 1 மீட்டருங்கிறது என்னது? 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நான் இப்போ சென்டிமீட்டர்ல கவுண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா இங்க ஆன்சர் அந்த டைலோட சைஸ் வந்து சென்டிமீட்டர்ல கேக்குறாங்க. அதனால நான் இதை இனிஷியலாவே சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்ப ஹெச்எஃப் எடுங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப 378, 525. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் 2ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாது. ஏன்னா இங்க 5ல முடியுது ரெண்டாவது நம்பர். அடுத்தது 3ஆல டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாத்தையும் கூட்டுங்க. 3 7 8 கூட்டுனீங்க அப்படின்னா 18ன்னு வருதா? 18ன்னு வருதுன்னா கண்டிப்பா இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். அடுத்தது இதையும் கூட்டி பாருங்க. 5 + 2 7, 7 + 5 12. 12ங்கிறது 3ஆல வகுப்படக்கூடிய ஒரு நம்பர் தான். அப்ப இதுவும் இந்த நம்பரும் 3ஆல டிவைட் ஆகும். அப்ப 3ய வெளில எடுத்துருங்க. 1 3s are 3, 2 3s are 6, ரிமைண்டர் 1, 18ங்கும் போது 6 3s are 18. ஓகேங்களா? கமா அதே மாதிரிதான் 1 3s are 3, ரிமைண்டர் 2. அப்ப 22ன்னு வரும்போது 7 2s are 21, ரிமைண்டர் 1, 5 3s are 50. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இந்த ரெண்டு நம்பரும் எதால டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். 126 இருக்கு, இது 175 இருக்கா? அப்போ இதுல வந்துட்டு 126ங்கிறது 2ஆல டிவைட் ஆகும். இது 2ஆல டிவைட் ஆகுது. அடுத்து 3ஆல ஆகுமான்னு பாத்தீங்கன்னா 1 + 2 + 6ங்கிறது என்னன்னு வந்துடும்? 9. 9 வந்துங்கிறது 3ஆல டிவைட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். செகண்டா இருக்கக்கூடிய 175 3ஆல டிவைட் ஆகுமானா ஆகாது. ஏன்னா இதை ஆட் பண்ணீங்கன்னா 8 5 13ன்னு வருது. 13ங்கிறது 3ஆல வகுப்படாது. ஓகேங்களா? சோ அதனால 3ஆல வகுப்படாது. 4ஆல வகுப்படுமா அப்படின்னா லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை செக் பண்ணா போதும். 4ஆல 26ங்கிறது வகுப்படாது. 75ங்கிறது 4ஆல வகுப்படாது. 5ஆல வகுப்படுமா ரெண்டு நம்பரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வகுப்படாது. 2ஆல ஒரு நம்பர் வகுப்படலே அடுத்து 6ஆலையும் வகுப்படாதுன்னு அர்த்தம். அப்ப 6 செக் பண்ண தேவையில்லை. அடுத்து 7ஆல வகுப்படுமான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே 7ஆல வகுப்படும். 1 7, மீதி எவ்வளவு வரும்? 5, 8 56. அப்ப 18 126. அடுத்து இங்க பார்க்கும்போது 25 175ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பருக்கும் காமன் கிடையாது. ஏன்னா இது 2ஆல வகுப்படும் போது இது 2ஆல ஆகாது. இது 3ஆல ஆகும், இது 3ஆல ஆகாது. இது 4ஆல டிவைட் ஆகாது, ரெண்டுமே ஆகாது. 5ஆலையும் ஆகாது. 6ஆல இது ஆகும், இது ஆகாது. 7 செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இங்க இருக்கக்கூடியதுல பெரிய நம்பர் எடுது 25. 25ங்கிறது எதோட ஸ்கொயர்டு? 5 ஸ்கொயர். அப்ப 5க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிரைம் நம்பரால டிவைட் ஆகும்னு செக் பண்ணாலே போதும். அதுக்கு மேல நீங்க செக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப இதுக்கான ஹெச்சிஎஃப் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறத மட்டும் தான் கவுண்ட் பண்ணுவோம். காமனா இல்லாததை எடுக்க கூடாது. சோ அப்ப 3 × 7 என்னது? 21. அப்ப 21 சென்டிமீட்டர் தான் அந்த டைல்ஸோட சைஸா இருக்கும். இந்த 21 21 கிராஸ்ல போடுற டைல்ஸ் தான் வந்து கரெக்டா வந்து பொருந்தும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இதான். அடுத்தது 8th கொஸ்டின். இரண்டு எண்களின் மீப்போவா ஆனது 8. மீப்போவானா ஹெச்சிஎஃப்.
HCF அப்படிங்கிறது 8. பின்வருவனவற்றில் எந்த எண் இவைகளின் மீசீமாவாக இருக்க முடியாது அப்படின்றாங்க. சோ எப்பவுமே மீசீமா அப்படிங்கிறது கண்டிப்பா எதால டிவைட் ஆகணும் அப்படின்னா HCF ஆல டிவைட் ஆகணும். ஓகேங்களா? அப்ப 24ங்கிறது 8ஆல வகுப்படும். அப்ப இது மீசீமாவா இருக்க முடியும். 48ங்கிறதும் 8ஆல டிவைட் ஆகும். அப்ப இதுவும் மீசீமாவா இருக்க முடியும். அடுத்தது 56ங்கிறதும் 8ஆல டிவைட் ஆகும். அப்ப இதுவும் மீசீமாவா இருக்க முடியும். ஆனா 60ங்கிறது which is not divisible by 8. அதனால இந்த நம்பர் தான் வந்துட்டு கண்டிப்பா அந்த ரெண்டு நம்பருடைய எல்சியமா இருக்க முடியாது. ஓகேங்களா? புரியுதா? சோ எப்பவுமே மீசீமா எல்சியம் அப்படிங்கிறது கண்டிப்பா HCF ஆல டிவைட் ஆகும். ரெண்டு நம்பர்ஸோட எல்சியம் கட்டாயம் அந்த ரெண்டு நம்பர்ஸோட HCF ஆல டிவைட் ஆகும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லாமே. இப்ப 2, 4, 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 நம்பர்ஸ்க்கு HCF எடுத்தா என்ன பண்ணுவீங்க? 2ஆல காமனா வெளில வரும். அப்ப 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். இதுக்கப்புறம் இது காமனா டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இந்த 2 வெளில எடுத்துருவீங்க. சோ இது மட்டும் தான் HCF. அதுவே LCMனு கேட்டீங்கன்னா இத ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவீங்க. 2 into 2 into 3ன்னு. அப்ப 2 2s are 4, 4 3s are என்னது 12. அப்ப LCM 12 இந்த 3 நம்பருக்கு. ஆனா HCFங்கிறது என்னதான்? 2 தான். அப்ப LCM அப்படிங்கிறது HCF ஆல கண்டிப்பா என்ன ஆயிருக்கும்? டிவைட் ஆயிருக்கும். ஏன்னா 3 நம்பருடைய காமன் தான் HCF அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல 2 நம்பருடைய காமன் தான் HCF. அப்ப அந்த 2 நம்பருடைய LCM கண்டிப்பா அந்த HCF ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல எது மீசீமாவா இருக்க முடியாதுன்னு தான் கேக்குறாங்க. 60ங்கிறது 8ஆல டிவைட் ஆகாது. அப்ப கண்டிப்பா இந்த நம்பர் அதோட மீசியமா இருக்க முடியாது. அடுத்தது 9th question. The value of x satisfying square root of 5 plus cube root of x equal to 3 அப்படின்ட்டாங்க. இந்த question ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அந்த ரூட் எல்லாமே லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ரைட் சைடுக்கு மாத்தினீங்கன்னா you will get the answer easy. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்படிங்கும்போது இப்ப எப்படி இருக்கு? root of 5 plus இதுக்குள்ள cube root of x equal to 3ன்னு இருக்கா? சோ அப்ப ரூட் ஆஃப் 2ங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரூட் ஆஃப் 2 ஈக்குவல் டு 3ன்னு இருந்துச்சுன்னா இந்த ரூட் அப்படிங்கிறது இந்த சைட் போகும்போது என்ன ஆயிடும்? பவரா மாறிடும். ஓகேங்களா? சோ அந்த ரூல் படி அதாவது ஏ ரூட் அப்படிங்கிறது இந்த சைட் போகும்போது இப்ப ரூட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பின்றாங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு அர்த்தம். இந்த ரூட் இந்த சைட் போகும்போது ஸ்கொயரா மாறிடும். ஓகேங்களா? சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய ரூட் இந்த சைட் போகும்போது ஸ்கொயரா மாறிடுச்சு அப்படின்னா 5 பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்னு வந்துடும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 3 ஸ்கொயர்? 9. அப்ப 5 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னா இந்த 5ங்கிறது இந்த சைட் போகும்போது என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடுமா? அப்ப கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும் உங்களுக்கு? 5 9 மைனஸ் 5 வந்துடும். 9 மைனஸ் 5 ஓட வேல்யூ என்னது? 4. ஓகேங்களா? அப்ப கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் 4னா எக்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னா இந்த கியூப் ரூட் இந்த சைட் போகும்போது என்ன ஆயிடும்? கியூபா மாறிடும். ஓகேங்களா? கனமூலமா இருந்துச்சுன்னா கனமாக மாறிவிடும். அப்ப 4 கியூப்னு மாறிடும். இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 4 கியூப்? 64. அப்ப ஆன்சர் என்னன்னா 64. புரியுதுங்களா? சோ இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்கொயர் ரூட்டா இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ஸ்கொயரா மாறிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கியூப் ரூட்டா இருக்கு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது கியூபா மாறிடும். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இப்ப அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை. இந்த சிம்பிளிஃபை பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சில சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் கான்செப்ட் வந்து ஞாபகப்படுத்துறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a பவர் n பவர் n இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதலாம்னா a பவர் m இன்டு n எழுதலாம். அதாவது 2 பவர் 3 அதுக்கு மேல 2ன்னு இருக்குன்னா இந்த ரெண்டு பவரையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அப்ப 2 பவர் 3 இன்டு 2 என்னது? 6ன்னு எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா இப்போ 1/10 ஸ்கொயர் அப்படிங்கறது எப்படி எழுதலாம்னா 10 பவர் மைனஸ் 2ன்னு எழுதலாம். அதாவது இந்த மாதிரி இன்வெர்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத இன்வெர்ஸ் எடுத்துட்டு டைரக்டா எழுதணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருடைய பவருடைய சைன் பிளஸ்ஸா இருந்தா மைனஸா மாத்திக்கணும், மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாத்திக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/10 பவர் மைனஸ் 3ன்னு இருக்குன்னா இது எப்படி மேல வரும்போது என்ன ஆகும்னா சைன் மாறிடும். அப்ப பிளஸ் 3ன்னு மாறிடும். ஓகேங்களா? இப்படி எழுதலாம். சோ இந்த கான்செப்ட பேஸ் பண்ணி தான் இங்க இருக்கக்கூடியது கொடுத்திருக்காங்க. அடுத்தது இன்னொரு ஃபார்மேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப a பவர் n m a பவர் n இருக்குன்னா இதை எப்படி எழுதலாம்னா a பவர் m மைனஸ் n அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்மேட்ஸ் தான் வந்துட்டு நீங்க இங்க யூஸ் பண்ண போறீங்க. இதுக்கான டீடைல்டு வீடியோ கிளாஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இருக்கிறத இதே மாதிரி 3 கியூப் த பவர் மைனஸ் 2ன்னு இருக்கா? சோ அப்படிங்கும்போது பவர்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னோம்? மல்டிபிள் பண்ணிக்கலாமா இந்த ரூல் படி? அப்ப 3 2 சார் என்னது
6 மைனஸ் இருக்கனால -6. அப்ப 3 பவர் -6 இன்ட்டு அடுத்தது 2 ஸ்கொயர் த பவர் -3 இருக்கு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? -6. அப்ப 2 பவர் -6 டிவைடட் பை அதே மாதிரிதான் கீழேயும் 2 பவர் 4 பவர் -2னா 4 into 2 என்னது 8. அப்ப 2 பவர் -8 ஏன்னா மைனஸ் இருக்கனால இன்ட்டு 3 பவர் -4 இன்ட்டு 4 பவர் -2 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 3 பவர் -6 அப்படியே வச்சுக்கோங்க இன்ட்டு 2 பவர் -6 அப்படியே இருக்கட்டும். ஆனா இங்க இருக்கக்கூடிய வேல்யூ இந்த மாதிரி டிவைட்ல இருக்கும்போது மைனஸ்ல இருக்கு, பவர் மைனஸ்ல இருக்குன்னா மேல வரும்போது பவர் பிளஸ்ஸா மாறிடும். அப்ப இந்த 2 பவர் -8ங்கிறது எப்படி மாறினா 2 பவர் 8 இன்ட்டு 3 பவர் -4 டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டருக்கு வரும்போது 3 பவர் 4னு மாறிடும். அடுத்தது 4 பவர் -2ங்கிறது எப்படி மாறிடும்னா 4 பவர் 2 அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? சோ இப்போ இன்னொரு லாவையும் நம்ம யூஸ் பண்ணும். என்ன லா அப்படின்னு பாத்தீங்கன்னா a பவர் m இன்ட்டு a பவர் n இருக்கு அப்படின்னா which is equal to a பவர் m plus n எழுதணும். ஓகேங்களா? அதாவது a பவர் m இன்ட்டு a பவர் n இருந்துச்சுன்னா a பவர் m plus n எழுதலாம். இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது பவர்ல இருக்கு, ஆனா இங்க நார்மலா மல்டிபிள் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். சோ அப்ப 3 பவர் -6 இங்க என்ன இருக்கு 4 இருக்கா, சோ அதை அப்படியே எழுதிக்கோங்க பிளஸ் 4 இன்ட்டு 2 பவர் -6 பிளஸ் 8 இன்ட்டு 4 ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ அப்ப -6 பிளஸ் 4 என்னன்னு வந்துடும் -2 வந்துருமா? அப்ப 3 பவர் -2 இன்ட்டு -6 பிளஸ் 8னா என்ன வரும் +2 வந்துருமா? அப்ப 2 ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர் வந்துருமா? அப்ப இந்த 3 பவர் -2 நம்ம எப்படி எழுத முடியும்? கீழே கொண்டு போனா பாசிட்டிவ்ல எழுதலாமா? அப்ப 2 ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர் டிவைடட் பை 3 பவர் 2ன்னு எழுதலாம். மேல இருக்கிற சைன் கீழே வரும்போது மைனஸா இருந்தா பிளஸ், பிளஸ்ஸா இருந்தா மைனஸ்னு மாறிக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சோ அப்ப 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. ஓகேங்களா? சோ அப்ப டிவைட் பண்ணா என்ன வரும்? 16 நாள் 64, 64 பை 9 அப்படின்னா என்ன வரும்? 9 7 63, 9 7 63, மீதி 1 டிவைடட் பை 9 இப்படி வரணும். ஓகேங்களா? சோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதுறோம், வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது 64 பை 9னா 7 9s are 63, ரிமைண்டர் 1. சோ இதை எப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதுனா கோஷனை சென்ட்ரல் எழுதிக்கணும். கோஷன் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர் இந்த ஃபார்மேட்ல எழுதும். அப்ப மீதிங்கிற ஈவு என்னவோ அதுதான் கோஷன்ங்கிறது. அப்ப 7 நீங்க எழுதிக்கிறேன். அடுத்தது ரிமைண்டர் என்ன வருது 1, அதை இங்க எழுதிக்கணும் நியூமரேட்டர்ல. டிவைசர் எந்த நம்பரால வகுக்கிறீங்களோ அதை கீழே போட்டுருணும். ஆன்சர் என்னன்னா 7 1/9 அப்படிங்கறது ஆன்சர். ஆப்ஷன் சி இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை. இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான ஒண்ணு. ஆனா இது வந்துட்டு நீங்க இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் பிளஸ் மைனஸ் பண்றதுக்கு நீங்க a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஃபார்மேட்ஸை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேங்களா? சோ இதுல கொடுத்துருக்கிறதுல 260 ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு 104 இருக்கு. அவ்வளவுதானே? இந்த ரெண்டு நம்பர் தவிர வேற எந்த நம்பரும் இல்ல. அப்ப இந்த ரெண்டு நம்பரை வேரியபிளா கன்சிடர் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன்னா ஏங்கிறது 260ன்னு எடுத்துக்கிறேன், பிங்கிறத 104ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இங்க கொடுத்திருக்கிறத அப்படியே ஏபின்னு போட்டு எழுதுங்களேன். 260 into 260ங்கிறது எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்ப a ஸ்கொயர் பிளஸ் 1 பை 104 into 104னா b into bன்னு அர்த்தம். அப்ப b ஸ்கொயர் இது ஒரு பிராக்கெட் குள்ள இருக்கு. மைனஸ் அடுத்தது இங்க என்ன இருக்கு? a மைனஸ் 1 பை b the whole squared equal to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப இங்க நியூமரேட்டர் 1 வந்திருக்கு, சாரி டினாமினேட்டர் 1, இங்க டினாமினேட்டர் 1 இருக்கிறதா அர்த்தம். டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் நம்ம ஆட் பண்ணலாம். அப்ப இங்க b ஸ்கொயர் வரணும் அப்படின்னா நான் மேலேயே என்ன பண்ணும் b ஸ்கொயரால மல்டிபிள் பண்ணும், கீழே b ஸ்கொயரால மல்டிபிள் பண்ணும். அப்ப a ஸ்கொயர் b ஸ்கொயர் பை b ஸ்கொயர் பிளஸ் 1 பை b ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் இது. ஓகேங்களா? அடுத்தது இங்கேயும் அதே மாதிரிதான், இங்க 1 இருக்கு, இங்க b இருக்கு. அப்ப இங்க b வரும்னா மேலே கீழே b ஆல இது பண்ணும். சோ அப்ப பிராக்கெட் போட்டுக்கோங்க, ab பை b மைனஸ் 1 பை b த ஹோல் ஸ்கொயர்னு வந்துருச்சா? சோ இதை இன்னும் ஷார்ட்டா எழுதலாமா? இப்பதான் டினாமினேட்டர் சேம் ஆக்கிட்டோம்ல, அப்ப நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம்ல. அப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர் பிளஸ் 1 பை b ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் 1 பை b அப்படின்னு இருக்கா? b த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ நீங்க இந்த ஸ்கொயர் இருக்குல்ல பவர், அதை எல்லாத்துக்குமே ஸ்பிளிட் பண்ணும். சோ அப்படி பண்ணும்போது இந்த இதுல எந்த சேஞ்சஸுமே இருக்காது, இது அப்படியே தான் இருக்கும். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 1 பை b ஸ்கொயர்னு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா?
இப்போ மைனஸ் இந்த டேர்ம் மட்டும் எப்படி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபி மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னு மாறிக்கலாம். ஏன்னா இங்க பவர் மேல இருக்குல்ல, ஹோலா இருக்குல்ல, அதை ஒவ்வொன்றுக்கா நான் கொடுத்தேன்னா இப்படி கொடுத்துருவேனா. ஸோ இப்போ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா நியூமரேட்டர்ல இருக்கிறது. அப்போ எக்ஸுங்கிறது ஏபி, ஒய்ங்கிறது 1ன்னு இருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்க்கான ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் 2xyயா. ஸோ அதே ஃபார்மேட்டுக்கு எழுதுங்க. அப்ப ஏபிங்கிறது எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் என்னவாயிடும், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், அடுத்தது பிளஸ் ஒய் வந்து 1, அப்ப 1 மைனஸ் 2 இன்ட்டு ஏபி இன்ட்டு 1ன்னு வரும். ஓகேங்களா, டிவைடட் பை பி ஸ்கொயர், இதோட வேல்யூ டினாமினேட்டர்ல பி ஸ்கொயர்னு வந்துடும். அப்ப பி ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இப்போ இது பிராக்கெட்ல இருக்கா. இப்போ இந்த பிராக்கெட்டை நீங்க எடுத்துடலாம். ஏன்னா ரெண்டோடைய பேஸ் என்ன, இதுவும் டினாமினேட்டர் என்னன்னு பண்ணிட்டேன், ஈக்குவலைஸ் பண்ணிட்டேனா. அப்ப ஜஸ்ட் நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மைனஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அப்ப அப்படியே போடுங்க. என்ன வரும், a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 1. இந்த மைனஸ் இங்க உள்ள போகும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு பிளஸ் 1 மைனஸ் 1 ஆயிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகேங்களா, பிளஸ் 2ab டிவைடட் பை பி ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சாரி இங்க தப்பா எழுதிருக்கேன். இது வந்து a பிளஸ் பி ஸ்கொயர் கிடையாது. இங்க பாருங்க, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் 1 இந்த இடத்துல மல்டிபிள். ஓகேங்களா, ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படிங்கும்போது இந்த இடத்துல இப்படி வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க என்ன இருக்கு மைனஸ்ல இருக்கு. அப்ப இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி என்ன இருக்கு, 2ab பை பி ஸ்கொயர்னு இருக்கா. பி ஸ்கொயருங்கிறது எப்படி எழுதலாம், பி இன்ட்டு பின்னு எழுதலாமா. அப்ப 2ab பை பி இன்ட்டு பினா ஒரு பிக்கு ஒரு பி கேன்சல் ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்குன்னா 2a பை பிங்கிறத இதுக்கான ஆன்சர். அப்ப 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ எவ்வளோ 260 டிவைடட் பை பியோட வேல்யூ எவ்வளோ 104. அவ்வளவுதான். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ அப்ப இது என்ன வரும் 1 டைம்ஸ், இது என்ன வரும் 52 டைம்ஸ். 52 வருது அப்படின்னா இப்போ இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4 ஆல டிவைட் பண்ணலாமா. ரெண்டு நம்பருமே 4 ஆல் டிவைட் ஆகும். 1 4s 3 டைம்ஸ். அடுத்தது இதை 4 ஆலனா 6 4s 24, ரிமைண்டர் 2 5 டைம்ஸ். அப்போ 1 13s 5 13s 65. இப்போ ஆன்சர் என்னது 5ன்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபாஸ்டா பண்ணிட முடியும். அதாவது நீங்க நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஏன்னா இங்க பி ஸ்கொயர்னு இருக்கா, இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்கு. அப்ப இந்த வேல்யூ மேலே கீழே மல்டிபிள் பண்ணும்போது அப்ப இன்னும் உங்களுக்கு ப்ராசஸ் அதிகமாயிடும். ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 by 1 into 2 into 3 plus 1 by 2 into 3 into 4 plus 1 by 3 into 4 into 5 plus 1 by 4 into 5 into 6. இதை நாம எப்படி எழுதலாம்னா 1 by 2 into 3 என்னது 1 into 2 into 3 என்ன வரும் 2 into 3 6. அப்போ 1 by 6 plus இங்க என்ன இருக்கு 1 by 2 into 3 into 4 என்ன வரும் 2 3s are 6, 6 4s are 24 பிளஸ் அடுத்தது இங்க 1 by 3 into 4 into 5 னா 3 4s are 12, 12 into 5 60. அப்ப 1 by 60 பிளஸ் அடுத்து இங்க 1 by 4 into 5 into 6 னா 6 24, 24 5 120. அப்ப 1 by 120 வந்துருச்சா. சோ இவ்வளவுதான். சோ இப்போ இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் 120 தான் வரும். டினாமினேட்டர் சேமா இருந்தா நான் நியூமரேட்டர் இது பண்ணிக்கலாம். அப்ப எல்லாத்தையுமே 120 வரணும். அப்ப இங்க 6ங்கிற இடத்துல 120 வரணும் அப்படின்னா நான் இதை என்ன பண்ணும் 6 எதால மல்டிபிள் பண்ணா 120 வரும் 20 ஆல மல்டிபிள் பண்ணா 120 வருமா. அப்ப மேலே கீழேயும் 6 20 ஆல மல்டிபிள் பண்றேன் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு. ஓகேங்களா, அப்ப எப்படி வரும் 20 by 120 வந்துடும். அடுத்தது இந்த 24 எதால மல்டிபிள் பண்ணா எனக்கு 120 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் ஆல மல்டிபிள் பண்ணும். 5 24s are 120 அப்படின்னு வரும். இப்ப 5 ஆல மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 5 by 120. அடுத்தது 60ங்கிறது 120 வரணும்னா என்ன பண்ணா 2 ஆல மல்டிபிள் பண்ண. அப்ப மேலேயும் 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க பிளஸ் 1 by 120. ஓகேங்களா, சோ இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சுல, நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 20 plus 5 plus 2 plus 1 என்ன வந்துடும் 28. அப்ப 28 by 120 அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு நம்பருமே எதால 4 ஆல் டிவைட் ஆகுமா.
7 நாங் 28, இது 3 நாங்கு 12 0. அப்ப 7/30ங்கிறத ஆன்சர். ஓகேங்களா? சோ இத நீங்க இப்படியும் போடலாம். இன்னொரு வேயும் இருக்கு. என்ன அப்படின்னா 4 × 5 × 6 தானே இருக்கு. அப்ப இதுல என்ன மிஸ் ஆயிருக்கு? 2 3யா? அப்ப அத மேல மல்டிபிள் பண்ணி போட்டுக்கோங்க. மேல மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இங்க 3 4 5 இருக்கா? இதுல என்ன மிஸ் ஆயிருக்கு? 2 6. அப்ப அந்த 2 6 மட்டும் மேல மல்டிபிள் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து இங்க 2 × 3 × 4 இருக்கா? அப்ப இதுல என்ன மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா 5 6 அத மேல போட்டுக்கோங்க. அடுத்து இங்க 4 5 6ன்னு இருக்கு. அத மேல மல்டிபிள் பண்ணி போட்டுக்கோங்க. கீழ 1 × 2 × 3 × 4 × 5 × 6ன்னு போடுங்க. which means 720ன்னு வரும். மேல இருக்கக்கூடிய வேல்யூலாம் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிடும். ஃபைனலா you will get the same answer. ஓகேங்களா? அது உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல இதுவே எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ஆஃப் இந்த மாதிரி ரூட்குள்ள கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைனலா இருக்க ரூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்ப 225ங்கிறது இதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225ங்கிறது எதுனா 15 அர்த்தம். அப்ப இந்த இடத்துல 15 வரும். ஓகேங்களா? சோ அப்ப இதுக்கு பதிலா இந்த இடத்துல 15 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இது இதோட ஆட் ஆகும். அப்ப 154 பிளஸ் 15னா 169. இப்ப ரூட் ஆஃப் 169 இருக்கு. இந்த ரூட் ஆஃப் 169ங்கிறது என்னது? 30. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல 13 வந்துரும். அப்ப இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல 13 ஆட் பண்ணுவீங்க. அப்போ 13க்கு முன்னால என்ன இருக்கு? ரூட் ஆஃப் 180 பிளஸ் ரூட் ஆஃப் 169 தானே வந்து. அப்ப இது 13னா அப்ப 108ஓட 13 ஆட் பண்ணா என்ன வரும்? 121. அப்ப இது எல்லாமே சேர்த்து ரூட் ஆஃப் 121 மாறுது. ரூட் ஆஃப் 121 என்னது? 11. அப்ப இது எல்லாத்தோட வேல்யூ 11 வந்துச்சு. அடுத்தது 25 பிளஸ் 11 என்ன வரும்? 36. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36ன்னு வருது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36ஓட வேல்யூ என்னது? 6. இப்ப இது எல்லாமே சேர்த்து 6ன்னு எனக்கு கிடைச்சிச்சு. அடுத்தது 10 பிளஸ் 6ன்னு வருது. 10 பிளஸ் 6 என்னது? 16. மேல ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்கு. அப்ப இதோட வேல்யூ என்னது? 4. இப்ப ஆன்சர் என்னன்னா 4. புரியுதுங்களா? சோ இதை மட்டும் பண்ணீங்கன்னா 15. அதை ஃபர்ஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 169 வருது. அந்த 169க்கு இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 13. அப்ப 13 ஆட் பண்ணுவீங்க. 13 ஆட் பண்ணீங்கன்னா 121 வருது. 121க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 11 வருது. அப்ப அந்த 11 ஆட் பண்ணுவீங்க. 25 பிளஸ் 11 36. அப்ப அந்த 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 6ன்னு வந்துருது. இப்ப 10 பிளஸ் 6ன்னு வருது. 10 பிளஸ் 6 என்னது? 16. 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 4 ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த ஈக்குவேஷன். இதுல எக்ஸ்ங்கிறது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ இதுவுமே அதே மாதிரிதான். ரூட் ஆஃப் 1 பிளஸ் 25/144 ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் பை 12ன்னு இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 1/1ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? எனக்கு இந்த இடத்துல டினாமினேட்டர் சேம் ஆகணும்னா நான் மேல என்ன பண்ணும்? நியூமரேட்டரையும் 12 மல்டிபிள் பண்ணும். சோ இதை நான் எப்படி எழுதுனா ரூட் ஆஃப் 1 பிளஸ் 25/144 which is equal to 12 plus x by 12 எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இதை மேலே மல்டிபிள் பண்ணி கீழே மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்ப டினாமினேட்டர் சேம் ஆயிடும். அப்ப இந்த மாதிரி எழுதிடுவேன். இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு ஸ்கொயர் ரூட்டா இருக்கிறது இந்த சைடு வரும்போது என்ன ஆயிடும்? ஸ்கொயரா மாறிடுமா? அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க. அப்ப 1 plus 25/144 which is equal to 12 plus x by 12 the whole square வந்துடும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த 144 மேலே கீழே மல்டிபிள் ஆனா என்ன வரும்? 144 பிளஸ் 25/144ன்னு வந்துடும் இந்த இடத்துல. ஏன்னா இங்க டினாமினேட்டர் 1 இருக்கு. அப்ப மேலே கீழே 144 நான் மல்டிபிள் பண்ணிப்பேன். சோ which is equal to இப்போ இங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா இந்த 12 பிளஸ் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 12 பிளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பை 12 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்ப 12 பிளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னா எந்த ஃபார்மேட்ல இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்ல இருக்கா? அப்ப நம்ம எழுதுவோம் எப்படி எழுதுவோம்? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab மாதிரி எழுதுமா? அப்ப அப்படியே எழுதுங்க. அப்ப 12 ஸ்கொயர்னா 144 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 × 12 × 2 × அது a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இதுல ஏங்கிறது 12. அப்ப 12 ஸ்கொயர்னா 144. பிங்கிறது எக்ஸ். x ஸ்கொயர் பிளஸ் 2 × 12 × x. இப்ப 2 × 12 என்னது? 24. இப்ப 24x ஈக்குவல் டு டிவைடட் பை 144 ஏன்னா 12 ஸ்கொயர். ஓகேங்களா? சோ இப்போ இங்கேயே டினாமினேட்டர் இந்த சைடு சேமா இருக்கு இந்த சைடு சேமா இருக்குன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க இருக்க டினாமினேட்டர் இங்க வரும்போது மல்டிபிள் ஆகும். சோ அப்படி பண்றதுக்கு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் இன்னொரு விஷயம் இது நீங்க இந்த மாதிரி எலாபரேட் பண்ணிருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படியே கூட வச்சுக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் இப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
12 plus x the square divided by 12 square எழுதுமா. ஸோ இந்த 12 ஸ்கொயருக்கு பதிலாக மட்டும் நான் இந்த இடத்துல 144 போட்டுக்கிறேன். அப்போ இந்த 144 இந்த 144 கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னா 144 பிளஸ் 25 என்ன வரும்? 169 வருமா? அப்போ 169 ஈக்குவல் டு 12 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சா? இங்க ஸ்கொயரா இருக்கிறது இந்த சைட் போனா என்ன ஆயிடும்? ஸ்கொயர் ரூட் ஆயிடுமா? அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 ஈக்குவல் டு 12 பிளஸ் எக்ஸ்னு வருது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 என்னது? 13. 13 ஈக்குவல் டு 12 பிளஸ் எக்ஸ்னா எக்ஸோட வேல்யூ என்ன அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் 1. அவ்வளவுதான். ஸோ அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் 1ங்கிறதா இந்த கொஸ்டின்கான ஆன்சர். நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுலயும் மிஸ்டேக் வராது. எக்ஸ்பேண்ட் பண்ணாமலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப பண்ண மாதிரி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாம பண்ணீங்கன்னா இன்னும் சிம்பிளா இருக்கும். ஸோ ஏன்னா இந்த ஸ்கொயர் இந்த சைட் போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆயிடும். இங்க ஆட் பண்ணும்போது 169 வருது. 169க்கு எனக்கு ஸ்கொயர் ரூட் தெரியும் 13ங்கிறது. ஸோ அதனால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 15th ஒன். If a and b are two non-zeros rational numbers and 2 plus root 3 by 2 minus root 3 equal to a plus b root 3 எனில் then the value of b என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 plus root 3 by 2 minus root 3ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா a plus b root 3க்கு ஈக்குவல்னா b யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னே இதுக்கான இந்த டினாமினேட்டருக்கான கான்ஜுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணீங்கனாலே உங்களுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைச்சிரும். கான்ஜுகேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய சைன் மாத்தி மேலே கீழே மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதான் கான்ஜுகேட். ஓகேங்களா? அப்ப 2 மைனஸ் ரூட் 3ங்கிறத 2 பிளஸ் ரூட் 3ன்னு மாத்திக்கணும். ஸோ அப்ப இது எப்படி எழுதலாம்? மேலே கீழேயும் 2 பிளஸ் ரூட் 3 டிவைடட் பை 2 பிளஸ் ரூட் 3ன்னு எழுதும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த சைனை மட்டும் மாத்திட்டு மேலே கீழே மல்டிபிள் பண்ணும். மேலே கீழே மல்டிபிள் பண்ணனால சேஞ்ச் ஆகுது, ஏன்னா கேன்சல் ஆயிடும். பண்ணுதான். சோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்கேயும் 2 பிளஸ் ரூட் 3 இருக்கு, இங்கேயும் 2 பிளஸ் ரூட் 3 இருக்கா? சோ அப்ப இதை எப்படி எழுதலாம் உங்களால? a பிளஸ் பின்னு இருக்கா? அப்ப a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவீங்களா? சோ அப்ப a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா 2 பிளஸ் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்க எப்படி இருக்கு? a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பிங்கிற ஃபார்மேட்ல இருக்கா? அப்ப a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னா என்ன வரும்? a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பிங்கிறது என்னது? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? பட் இங்க 2 பிளஸ் ரூட் 3 இன்ட்டு 2 மைனஸ் ரூட் 3ன்னு இருக்கு. அப்ப 2க்கு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4. அடுத்தது ரூட் 3க்கு ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? ஏன்னா ரூட் 3ங்கிறது எப்படி எழுதலாம்னா 3 பவர் 1/2 எழுதலாம். அதுக்கு மேல பவர்ல இருக்கு. இப்போ பவர்ல இருக்குன்னா 3 பவர் 1/2 இன்ட்டு 2 போது 2 கேன்சல் ஆயிடு 3ன்னு வந்துடும். ஓகேங்களா? அதாவது a பவர் m த பவர் n அப்படிங்கிற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணீங்கன்னா a பவர் m இன்ட்டு mன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப b யோட வேல்யூ என்னன்னா 3, b ஸ்கொயரோட வேல்யூ. அப்ப 4 மைனஸ் 3 யோட வேல்யூ என்னது? 1. ஸோ அப்ப கீழே வந்து 1 வந்துருச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் பி கியூப். ஓகேங்களா? சோ இப்போ இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a பிளஸ் பி நான் எடுத்துக்கல, ஏன்னா இந்த கொஸ்டின்ல a பிளஸ் பிங்கிற வேரியபிள் தான் யூஸ் பண்றாங்க. அதனால நான் x பிளஸ் ஒய் எடுத்துக்கிறேன். x பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy எழுதுவோமா? ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இந்த இடத்துல 2 பிளஸ் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா? அப்போ 2 ஸ்கொயர் பிளஸ் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ ரூட் 3. ஓகேங்களா? ஸோ இப்போ 4 பிளஸ் ரூட் 3 த ஸ்கொயர் என்ன வரும்? 3a வரும். அப்போ 4 இன்ட்டு ரூட் 3ன்னு வருதா? இப்போ 4 பிளஸ் 3 7. அப்போ 7 பிளஸ் 4 ரூட் 3 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 பிளஸ் 4 ரூட் 3 which is equal to a plus b root 3. ஸோ இங்க இருக்க அதே ஃபார்மேட் கிடைச்சிச்சா? ஸோ இப்போ ஏங்கிற இடத்துக்கு பதிலா என்ன இருக்கு? 7 இருக்கா? பிங்கிற இடத்துல என்ன இருக்கு? 4 இருக்கா? ஸோ அப்ப பியோட வேல்யூ என்னன்னா 4 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்னது? 4. இது எல்லாமே ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனுடைய லாஸ் தெரிஞ்சிருக்கணும். சர்ச் அண்ட் இண்டிசஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சாலே உங்களால இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் சிம்பிளா ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு, a கியூப் மைனஸ் பி கியூப், இதுக்கான ஃபார்மேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரியான கொஸ்டினை சிம்பிளா உங்களால அப்ரோச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 16th கொஸ்டின். 16th கொஸ்டின்ல நான் ஒரே ஒரு பார்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது இதுவும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். ஸோ இப்போ இந்த பார்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்.
ஏன்னா இதே மாதிரிதான் 1 plus 1 by x plus 1, அடுத்தது 1 plus 1 by x plus 2, அடுத்து 1 plus 1 by x plus 3, 1 plus 1 by x plus 4, அடுத்தது into 1 plus 1 by x plus 5 உடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்கல்ல. இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டேர்மோட இதை மட்டும் நான் மாத்தி காட்டுறேன். அதே மாதிரி மத்ததுக்கெல்லாம் நீங்க மாத்திடலாம். இப்போ 1 plus 1 by x plus 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கு கீழே என்னவா இருக்கு, நியூமரேட்டர் 1 இருக்கு. ஆனா இந்த இடத்துலயும் x plus 1 இருந்துச்சு அப்படின்னா நான் ஈஸியா நியூமரேட்டரை பிளஸ் பண்ணிருப்பேன். கரெக்டா? சோ இப்ப டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே கீழே இப்ப நான் இதை என்ன பண்ணுவேன், x plus 1 மல்டிபிள் பண்ணுவேன் டிவைடட் பை x plus 1. ஓகேங்களா? சோ இது இப்ப எப்படி மாறும், x plus 1 டிவைடட் பை x plus 1 பிளஸ் 1 by x plus 1 வந்துருமா? இப்ப இங்கேயும் டினாமினேட்டர் சேம், இங்க ரெண்டுலயுமே டினாமினேட்டர் சேம். அப்ப நான் நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப x plus 1 plus 1 என்ன வந்துரும், 2 divided by x plus 1 வந்துரும். ஓகேங்களா? சோ எப்படி வந்துருமா? அதே மாதிரிதான் இன்னொரு இது நான் எடுத்து காட்டுறேன். இப்ப x plus 2க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 plus 1 by x plus 2 அப்படின்னு இருக்குன்னா, இப்ப நான் மேலே கீழே இங்கே x plus 2 இருக்கு, ஆனா இங்க டினாமினேட்டர் 1 இருக்கு. சோ அப்படிங்கும் போது மேலே கீழேயும் x plus 2 நான் மல்டிபிள் பண்ணுவேன். சோ மல்டிபிள் பண்ணும்போது இது எப்படி எழுதுவேன், x plus 2 divided by x plus 2 plus 1 by x plus 2 எழுதுவேனா? அடுத்து இப்ப டினாமினேட்டர் சேம் மாதிரி தான் நான் நியூமரேட்டர் என்ன பண்ணிக்குவேன், ஆட் பண்ணிக்கணும். அப்ப x plus 2 plus 3 2 plus 1 என்னது 3 divided by x plus 2. ஓகேங்களா? சோ அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இங்க என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதே தான் கீழேயும் வரும். ஆனா அதை விட ஒன்னு எக்ஸ்ட்ரா மேல வரும், இந்த 1 வந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? சோ இப்போ இதுக்கான வேல்யூஸ் தான் எழுதுங்க. அப்போ 1 plus 1 by x plus 1 எப்படி எழுதலாம், x plus 2 divided by x plus 1 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது இன்ட்டு இது எப்படி எழுதலாம், x plus 3 divided by x plus 2 எழுதலாம். அடுத்தது 1 plus 1 by x plus 3ங்கிறது எப்படி எழுதலாம், x plus 3 தான் கீழே வரும், மேல மட்டும் ஒன்னு ஆட் ஆயிருக்கும். அப்ப x plus 4. அடுத்தது இது x plus 5 divided by x plus 4. அடுத்தது x plus 5 x plus 6 divided by x plus 5 வரும். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகும். இப்போ இங்கேயும் x plus 2 இருக்கு, இங்கேயும் x plus 2 இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இங்கேயும் x plus 3 இருக்கு, இங்கேயும் x plus 3 இருக்கு. அடுத்தது இங்கேயும் x plus 4 இருக்கு, இங்கேயும் x plus 4, இங்கேயும் x plus 5, இங்கேயும் x plus 5. ஓகேங்களா? சோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா x plus 6 divided by x plus 1. ஏன்னா இங்க இருக்கிறதும் மட்டும்தான். ஓகேங்களா? சோ இப்போ ஆன்சர் என்ன, x plus 6 divided by x plus 1 அப்படிங்கறதுதான் சரியான விடை. ஓகேங்களா? சிம்பிள். 4 வரைக்கும் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா x plus 5 by x plus 1 வந்திருக்கும். இங்க உங்களுக்கு ஆப்ஷன் தப்பா கொடுத்துருக்கேன், அப்பாலஜிஸ். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா x plus 6 by x plus 1ங்கிறதா சரியான விடை. ஓகேங்களா? இது வந்து 4 வரைக்கும் இருந்திருந்தாதான் எப்படி வரும். அடுத்தது find the HCF of இந்த மாதிரி fractions கொடுத்திருந்தாங்க அப்படின்னா HCF கேட்டாங்கன்னா நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே HCF கால்குலேட் பண்ணிடணும். ஓகேங்களா? டினாமினேட்டர் இருக்கிறதுக்குமே LCM கால்குலேட் பண்ணிடணும். அவ்வளவுதான். சோ அப்ப நியூமரேட்டர்ல என்னென்ன இருக்கு, 2 8 16 10 இருக்கா? அப்ப 2 8 16 10க்கு HCF கண்டுபிடிக்கணும். சோ அப்ப HCFனா என்னது, எல்லாத்துலயும் காமனா இருந்தா மட்டும்தான் எடுக்கணும். அப்ப 2 காமனா இருக்கு, இப்போ இவ்வளவுதான். சோ இப்போ இந்த 4 நம்பர்ஸ்க்கு காமனா எதுவுமே கிடையாது. இப்ப HCF அப்படிங்கிறது 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? சோ அப்ப HCF equal to நியூமரேட்டருக்கு HCF கண்டுபிடிச்சா எனக்கு 2ன்னு கிடைச்சிச்சு, டிவைடட் பை டினாமினேட்டருக்கு LCM எடுக்கணும். டினாமினேட்டர்ல என்னென்ன இருக்கு, 10 25 35 14 இருக்கா? சோ இப்ப எல்லா நம்பர்ஸுமே எதால டிவைட் ஆகும், 5ஆல. பட் 2 times 5 times 7 times 8 times. அடுத்து எல்லா நம்பருமே 2ஆல டிவைட் ஆகுமானா ஆகாது. இந்த ரெண்டு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பர் மட்டும் 2ஆல டிவைட் ஆகும். எல்சிஎம்னா மினிமம் 2 நம்பர் டிவைட் ஆனா கூட அதையும் காமனா வெளில எடுத்துக்கலாம். இப்போ 1 5 7 8க்கு பாத்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ். சோ அடுத்து இப்ப எதுவுமே காமன் கிடையாது, அதனால 5 வெளில எடுத்துருவீங்க. இப்போ 1 1 7 4, அடுத்தது 7 வெளில எடுத்துருவீங்க, அடுத்து 4 வெளில எடுத்துருவீங்க. ஓகேங்களா? சோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணும். அப்ப எல்சிஎம் என்னது, 5 into 2 into 5 into 7 into 4 எல்லாங்க என்ன 28. 28 280 into 5 வருதா, 280னா
1400 வரும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா. சோ அப்ப 1400. ஓகேங்களா? இப்போ டினாமினேட்டர்ல இந்த கண்டுபிடிச்ச எல்சிஎம் வேல்யூ போட்டுருவீங்க. அப்போ 1/700 வந்துரும். ஏன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணா 1 2 2 7 2 14. அப்போ 1/700 அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். இதே மாதிரிதான் ஆனா வந்துட்டு இங்க ஃபேக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்தா நீங்க ஒன்னும் பயந்துக்க தேவையில்ல. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? சோ இப்போ இதுல HF தானே கேட்டிருக்காங்க. அப்ப நியூமரேட்டர்ல இருக்கிறது எல்லாத்துக்குமே HF கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர்ல இருக்க ரெண்டு நம்பரோட இதையும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப 4க்கும் 8க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எதுக்கு? 4க்கும் 8க்கும். 4க்கும் 8க்கும் நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா எல்சிஎம்னா எல்லா காமனா வெளில எடுப்பீங்களா? 4 வெளில வந்துச்சுன்னா 1,2. அடுத்து 2 வெளில எடுத்தீங்கன்னா 1,1. அப்ப 4 into 2 என்னது? 8. அப்ப இந்த நம்பரோட HCF ஃபைனல் ஆன்சர் எப்படின்னா நியூமரேட்டருக்கு HCF, டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்திருக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ டினாமினேட்டருக்கான எல்சிஎம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? 8. இப்ப நியூமரேட்டர் பாருங்க. இப்போ x² - 9 இருக்கா? இந்த 9 எப்படி எழுதலாம்? 3² எழுதலாமா? அப்ப இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா x² - 3² into x - 3 இருக்கா? அடுத்தது இங்க இத பாருங்க. அப்போ இதை இன்னும் கூட நீங்க சிம்பிளிஃபை பண்றதுன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதை எப்படி எழுதலாம்? x² a² - b² ஃபார்மேட்ல இருக்கா? x² - 3² into x - 3 இருக்கு. இது ஒரு நம்பர். ஓகேங்களா? இன்னொரு நம்பர் என்ன? x² + 6x + 9 இருக்கா? இது என்னன்னா x + 3 ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷன் தான் இது. ஏன்னா x² + 3² 9 into 2 into xy 2 into x, y யோட வேல்யூ 3. அப்ப 2 into 3 into x வரும் 6x. சோ இப்ப இது வந்துருச்சா? சோ இப்ப இது என்னன்னா x + 3 the whole square ஃபார்மேட்ல இருக்கு. இன்னொரு நம்பர். ஓகேங்களா? சோ இப்போ இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? a² - b² இருக்குன்னா a + b into a - b எழுதலாமா? சோ அப்ப அதே மாதிரி எழுதுங்க. x - 3 into x + 3. அது இல்லாம இங்க ஒரு x - 3 இருக்கு. -3. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரோடது. அடுத்து செகண்ட் நம்பரோடது x + 3² எப்படி எழுதலாம்? x + 3 into x + 3 எழுதலாமா? இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரெண்டுலயும் காமனா இருக்க டேர்ம் தான் HCF அப்படின்னு அர்த்தம். ரெண்டுலயும் காமனா என்ன இருக்கு? x + 3. இங்க ஒரு டைம் இருக்கு, இங்க ஒரு டைம் இருக்கா? சோ அப்ப அதை மட்டும் தான் நான் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இங்க x - 3 இருக்கு, இந்த சைடு இல்ல. அதே மாதிரி இங்க ஒரு டைம் தான் x + 3 இருக்கு. அதனால நான் ஒரு டைம் தான் எடுத்துக்க முடியும். அப்ப ரெண்டுலயும் காமனா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா x + 3. அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF நான் ரெண்டுலயும் காமனா இருக்கு இந்த x + 3 தான் இது. ஓகேங்களா? சோ இப்ப ஆன்சர் என்னன்னா x + 3 / 8. ஏன்னா நியூமரேட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். HCF என்னன்னா x + 3 கிடைச்சிச்சு. அப்ப x + 3 / 8. நெக்ஸ்ட் 4 வருடத்திற்கு முன்பு ரமலாவின் வயதானது அவரின் மகளின் வயதை விட 5 மடங்கு அப்படின்றாங்க. 10 வருடங்களுக்கு பிறகு ரமலாவின் வயதானது அவரின் மகளின் வயதை விட 32 வருடங்கள் அதிகமாகிறது எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்றாங்க. ரமலான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு மக ஒருத்தங்க இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மடங்கா இருக்கும். அப்ப 4 வருஷம் பிரசன்ட்ல கிடையாது, 4 வருஷத்துக்கு முன்னாடி ரமலா 5 பங்கு இருக்காங்கன்னா அவங்க மக ஒரே ஒரு பங்கு தான் இருக்காங்க. அப்ப ரேஷியோ என்ன? 5:1 இருக்காங்க. 10 வருடங்களுக்கு பிறகு ரமலாவின் வயதானது அவளின் மகளின் வயதை விட 32 அதிகம் அப்படின்னா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சைல்டுக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் என்னன்னா 32ன்ட்டாங்க. வயசு வித்தியாசங்கிறது மாறவே மாறாது. அதாவது பாஸ்ட்லயும் அதே, எனக்கும் எங்க அண்ணனுக்கும் 2 வயசு டிஃபரன்ஸ்னா பாஸ்ட்லயும் 2 வயசு தான், பிரசன்ட்லயும் 2 வயசு தான், அடுத்து ஃபியூச்சர்லயும் எங்க 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் என்னவாதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். அப்போ ரமலாவுடைய வயசு 5x மகளோட வயசு 1x. அப்ப 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளோ? 4x. அப்ப வித்தியாசங்கிறது எனக்கு தெரியும். மகளையும் அம்மாவையும் கழிச்சா எனக்கு எவ்வளவு வரணும்? 32 வரணும். அப்ப அம்மா வந்து 5x, மக 1x which is equal to 32 4x = 32. x is equals 32/4 போட்டீங்கன்னா 8 வந்துடும். அப்ப x ஓட வேல்யூ 8 ரமலாவோட வயசு 40, மக ஒரு பங்கு தானே. அப்போ 1x 1 8 are 8. இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அவங்க கேட்கறது தற்போதைய வயது. 4 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு 40 தற்போது இவளுக்கு 44, இவளுக்கு 12 வயசு. ஓகேங்களா? ஆனா அவங்க கேட்கறது தற்போதைய வயதின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. தற்போதைய வயது 2 பேருக்கும் 44 12 இதுக்கு விகிதம் எடுங்க. 44க்கும் 12க்கும்
11 நாள் 44 முன்னாங்க 12. அப்ப ரேஷியோ என்னன்னா 11:3 அப்படிங்கறதா சரியான விடை. ஓகேங்களா? எப்பவுமே ரேஷியோ எந்த டென்ஸ்ல இருக்கோ பாஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூ அந்த பாஸ்டுக்கு தான் அப்ளிகபிள். ஓகேங்களா? அங்க இருந்து மறுபடியும் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தான் கண்டுபிடிச்சு மாத்திக்கணும். ஓகேங்களா? சோ இதான் அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். 5 வருடத்திற்கு முன்பு XYயின் விகிதமானது 5:3. தற்போதைய வயது விகிதம் 11:7 எனில் அவர்களின் வயதை காண்க அப்படின்றாங்க. சோ அப்ப இது பிரசன்ட் எக்ஸ் ஒய்ன்னு இருக்காங்க. எக்ஸோட வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கு? 5:3ங்கிற ரேஷியோல இருக்கு. இப்போ பிரசன்ட்ல 11:7ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்போ இவனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 5x இருந்துச்சு, ஏஜ் 5xனா இவனுக்கு 3x அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இவனோட ஒரு 5 வருஷத்தை கூட்டினா 11க்கு வந்துருவான். இந்த 3xோட ஒரு 5 வருஷத்தை கூட்டினா பிரசன்ட் ஆன 7க்கு வந்துடும். இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஷார்ட்கட் சொன்னோம்? கிராஸா மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்ப எக்ஸோட வேல்யூ மேல இருக்கிறதுக்கு தான் எப்பவுமே எக்ஸ் போடணும். எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா கிராஸா மல்டிபிள் பண்ணும். ஐஎல் 35 நோட் பண்ணிக்கோங்க. 11 33. அப்ப இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் இந்த எக்ஸோட டினாமினேட்டர்ல போடணும். இப்ப 2 அதை இங்க போட்டுருங்க. அடுத்தது செகண்டா இருக்கக்கூடிய ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பாக்கணும். 11க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 4. அதோட இங்க எவ்வளவு கேப்போ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஐநாங்க என்னது? 20. அந்த வேல்யூ மேல போட்டணும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்னன்னு கிடைக்கும்? 10 கிடைக்குமா? சோ அப்ப எக்ஸோட வேல்யூ 10னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸோட வேல்யூ 5x. அப்ப 5 into 10 என்னது? 50. இவனது 3x. அப்ப இவனது 30. ஓகேங்களா? ஆனா அவங்க கேக்குறது அவர்களின் வயதை காண்க அப்படின்றாங்க. அப்படின்னா பிரசன்ட்ட கேக்குறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸுக்கு 50 வயசுனா இப்ப என்ன வயசா இருக்கும்? 55 வயசு. ஒய்க்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 30 வயசுனா இப்ப என்னவா இருக்கும்? 35 வயசு இருக்கும். இப்ப 55 35ங்கிறதா சரியான விடை. இதுல நான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரேஷியோவை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். சோ அப்படிதான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் இருக்கிறத எடுக்கக்கூடாது. அதாவது இந்த டிஃபரன்ஸ் எடுக்கிறது இந்த செகண்ட் ப்ரொசீஜர் பண்ண பாருங்க, அது எக்ஸ்ன்னு போடாத ரேஷியோக்கு தான் பண்ணணும். அதோடைய டிஃபரன்ஸ் எடுத்து தான் இந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணி மேல போகணும். ஓகேங்களா? ஒருவேளை நான் இங்க எக்ஸ் எடுக்கிறேன்னா இதுக்கான டிஃபரன்ஸ் எடுத்து இதோட மல்டிபிள் பண்ணி போட்டிருந்தேன்னா எனக்கு கரெக்டா இருந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு கலவையில் 5:7 என்ற விகிதத்தில் பழச்சாறு மற்றும் தண்ணீர் உள்ளது. அப்ப பழச்சாறு தண்ணீர். பழச்சாறு எவ்வளவு இருக்கு? 5. 5x இருக்குன்னா தண்ணீர் எவ்வளவு இருக்கு? 7x இருக்கு. கலவையில் 15 லிட்டர் பழச்சாறு சேர்த்த பின்பு இதோட கலவையில பழச்சாறு ஆட் பண்றாங்க. எவ்வளோ? 15 லிட்டர் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ரேஷியோ எப்படி மாறுதுன்னா 13:14 மாறிடுதான். அப்படின்னா கொடுக்கப்பட்ட கலவையின் பழச்சாற்றின் அளவு என்னன்னு கேக்குறாங்க. இனிஷியலா அந்த பழச்சாறு எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இந்த மாதிரி ரெண்டுக்குமே ஆட் பண்ணாங்க. இப்போ ஜூஸ் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க, தண்ணி ஆட் பண்ணி. ஓகேங்களா? சோ தண்ணியை ஆட் பண்ணிருந்தாங்க, சேம் குவான்டிட்டி ஆட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்கட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அதை நம்ம போட்டிருப்போம். உங்களுக்கு கிளாஸஸ்ல இதை அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ அதனால இப்போ டைரக்டா போறேன். சோ இங்க ஒரு பக்கம் மட்டும் இது பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 5xோட 15 லிட்டர்ஸ் ஆட் பண்ணும்போது 13 பங்குக்கு வந்துடுது. 7xோட எதையும் ஆட் பண்ணல, ஆனா 14க்கு வந்துருது. அப்படின்னா A:B எப்படி எழுதலாம்? A/B எழுதலாமா? சோ இப்ப அதே ஃபார்மேட் தான். இதோட இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரேஷியோக்கு வந்துச்சு. அப்ப ஆட் பண்ணா இதுக்கு ஈக்குவல்னு அர்த்தம். அப்ப 5x plus 15ங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 13க்கு ஈக்குவல். இந்த 7x அப்படியே இதுக்கு ஈக்குவல். அப்ப டிவைடட் பை 7x equal to 14. ஓகேங்களா? சோ இப்ப இது இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்ப சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிங்க. அவ்வளவுதான். கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? 14 70. 70x plus 15 into 14 என்ன வரும்? 5 20க்கு 0, மீதி 2. 9 2 11க்கு 1, மீதி 1 2 210. ஓகேங்களா? அப்ப 210 ஈக்குவல் டு 13 21 91xன்னு வந்துடும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த 70x இந்த சைட் போனா என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடுமா? அப்ப 210 ஈக்குவல் டு 91x மைனஸ் 70x. 91xல 70x போயிடுச்சுன்னா என்னது? 21x. அப்ப 21xங்கிறது 210னா எக்ஸ்ங்கிறது என்னது? 10ன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னா அப்ப பழச்சாறு எவ்வளவு இருந்துச்சு? இனிஷியலா 5x இருந்துச்சா? அப்ப 5 into 10 என்ன வரும்? 15 வரும். அப்ப பழச்சாறு இனிஷியலா 50 லிட்டர்ஸ் இருந்திருக்கு. இதுவே தண்ணி எவ்வளவு இருந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா 7x. 7 into x ஓட வேல்யூ என்னது? 10. அப்ப 7 10s are என்னது? 17 வந்திருக்கும். ஓகேங்களா? சோ இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது கேட்டிருக்கிறது பழச்சாரோடைய அளவுதான். அப்ப 50 அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்தது A:B கொடுத்துட்டாங்க.
அடுத்தது B/C கொடுத்துட்டாங்க, அடுத்தது C/D கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ண சொல்லியிருக்கோம், டைரக்டா அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. கொடுத்துருக்க எல்லா வேரியபிளும் எடுத்து எழுதிட்டு A/Bக்கு நேரா Aக்கு நேரா 4, Bக்கு நேரா 3, B/C என்னது 2:3, அப்ப 2:3 நேரா எழுதிக்கோங்க. அடுத்தது C/D என்னது 5:2. இப்போ இதுல இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே போட்டுரும். இங்க 3யா, அப்ப இங்கேயும் 3, இங்கேயும் 3. இங்க 3யா, அப்ப இந்த சைட் 3. பட் இந்த டேஷ்க்கு பக்கத்துல என்ன இருக்கு 2. அடுத்து இங்க 5, 5. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். DSTA என்னன்னு தான் கேக்குறாங்க. அப்ப D யோட வேல்யூ என்னது 3 × 3 × 2. 3 3s are 9, 9 2s are என்னது 18. A வோட வேல்யூ என்னது 4 2s are 8, 8 5s are 40. இப்ப 40:18 வருதா? ஆனா அவங்க என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர்ல தான் எழுதணும். Dங்கிறது 18, Aங்கிறது எவ்வளோ 40. அப்ப சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 9:20 வரும். இப்ப ஆன்சர் என்னது 9:20. நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி 20:9 எழுதுறீங்க. அதுவும் ஆப்ஷன்ல இருக்கும், அது தப்பு. ஓகேங்களா? அவங்க என்ன ஆர்டர்ல கேட்டிருக்காங்களோ அதே ஆர்டர்ல தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்த தேர்ட் கொஸ்டின், 23rd கொஸ்டின். A மற்றும் B ஆகியோரின் மாத வருமான விகிதம் 29:25 ஆகவும் இவர்களின் செலவு விகிதம் 13:11 ஆகவும் உள்ளது. ஒவ்வொருவரின் மாத வருமானம் மாதமும் 1500 சேமிக்கிறார்கள் எனில் ஏயின் மாத வருமானம் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ நான் எனக்கு வர வருமானத்துல செலவு போக இருக்கிறது என்னது சேமிப்பு. அப்ப செலவையும் சேமிப்பையும் ஆட் பண்ணனா அதுதான் என்னது என்னுடைய மொத்த வருமானமா. சோ இதே கான்செப்ட்ல தான் இங்க கொண்டு போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் செலவுக்கான ரேஷியோவை எழுதிடுறேன். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்க வருமானத்தை இப்படி கூட எழுதிக்கோங்க, டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி எழுதலாம்? இன்னும் வருமானம் ஈக்குவல் டு வருமானம் மைனஸ் வருமானம் மைனஸ் சேமிப்பு அப்படிங்கறது என்னன்னு எழுதிக்கலாம், செலவுன்னு எழுதிக்கலாமா? அப்ப என்னோட வருமானம் எந்த ரேஷியோல இருக்கு 29:25. A Bன்னு இருக்காங்க. A உடைய வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது இவன் 29 பங்கு வாங்குறானா, இவன் வெறும் 25 பங்கு தான் வாங்குறான். ஓகேங்களா? அவன் 29x இவன் எத்தனை 25x தான் வாங்குறான். இப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தையும் இந்த சேமிப்பை கழிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு செலவு தெரிஞ்சிருமா? இப்ப இவங்கிட்ட இருந்து ஒரு 1500, இவங்கிட்ட இருந்து ஒரு 1500 கழிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், செலவு எவ்வளவுன்னு கிடைச்சிரும். அப்ப அந்த செலவுக்கான ரேஷியோ என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 13:11. அப்ப A 13 பார்ட்ஸ்னா B 11 பார்ட்ஸ் இது பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரெண்டு பக்கமும் சேம் அமௌண்ட் தான் நான் மைனஸ் பண்றேன், அதனால நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 29:11 எவ்வளோன்னு பாருங்க. 29:11னா 9 2 + 9 11க்கு 1, மீதி 1 2 3 319 வரும். இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா அடுத்தது 13 × 25 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3 12 1 25. அப்ப 325 வரும். இதுக்கான டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் இந்த எக்ஸோட டினாமினேட்டர்ல போடுவீங்க. டிஃபரன்ஸ் எவ்வளோ 6. அப்ப 6ங்கிறது கீழே வந்து அடுத்தது என்ன பண்ணும், நியூமரேட்டர்ல போடுறதுக்கு செகண்ட் ரேஷியோட டிஃபரன்ஸ் மட்டும் எடுக்கணும். இது 13, இது 11, டிஃபரன்ஸ் 2. அதோட இந்த சைட்ல இருக்கக்கூடிய வேல்யூ மல்டிபிள் பண்ணி நியூமரேட்டர்ல போடணும். அப்ப 3000 போட்டீங்கன்னா 500 ரூபாய் அப்படின்னு வந்துச்சா. சோ இப்ப எக்ஸ்ங்கிறது 500 தெரிஞ்சிச்சா. இப்ப யாருடைய வருமானம் கேக்குறாங்க, ஏவோட வருமானம். ஏவோட வருமானம் எவ்வளவு 29x. இப்ப 29xனா 29 × 500. ஓகேங்களா? 29னா 14500. சோ 14,500 ரூபாய் அப்படிங்கறதா ஏவோட வருமானம். ஓகேங்களா? இதுவே பியோட வருமானம் கேட்டிருந்தாங்கன்னா 25 × 500, 25 500 12,500ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் ஆன்சர். சோ இந்த மாதிரி கொஸ்டின் எப்பெல்லாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம், எப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி ப்ரொவைடட். சோ செப்பரேட் வீடியோ கிளாஸஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 24th கொஸ்டின். 160 லிட்டர் கரைசலில் பாலும் நீரும் 11:9 என்ற விகிதத்தில் உள்ளன. எவ்வளவு லிட்டர் நீர் சேர்த்தால் இந்த கரைசலின் விகிதம் 22:19 மாறும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 160 லிட்டர் இருக்கு, என்னது மில்க் வாட்டர். ஓகேங்களா? அப்ப மில்க் பிளஸ் வாட்டர் தான் வந்து எவ்வளோ 160 லிட்டர். ஆனா விகிதத்துப்படி பாத்தீங்கன்னா மில்க் 11 பார்ட் இருக்குன்னா பால் வாட்டர் எவ்வளவுதான் இருக்கு 9 பார்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இது மில்க் 11x வாட்டர் 9x. இப்ப மில்கையும் வாட்டரையும் சேர்த்தா என்னது 160 வரணும். அப்ப மில்க் 11x வாட்டர் 9x ரெண்டு சேர்த்தா 20x. அப்ப 20xங்கிறது 160னா ஒரு எக்ஸ்ங்கிறது என்னன்னு கண்டுபிடிங்க. அப்ப 160/20ன்னு போட்டீங்கன்னா
ஒரு எக்ஸுங்கிறது 8 லிட்டர் அப்படின்னு கிடைச்சிரும். அப்ப 8 லிட்டர்னா மில்க் இனிஷியலா 11 எக்ஸ்னா 11 × 8 எவ்வளோ 88 லிட்டர் இருந்திருக்கு. வாட்டர் எவ்வளவு இருந்திருக்குன்னா 9 × எக்ஸ் 9 8 என்னது 72 லிட்டர் இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதோட எதை ஆட் பண்றாங்க, நீர் சேர்த்தால் அப்படின்ட்டாங்க. இங்க நீர் மட்டும் தான் சேர்க்கிறோம். அது எவ்வளவு குவான்டிட்டின்னு எனக்கு தெரியாது. சோ அதனால நான் அதை என்னன்னு எடுத்துக்கிறேன்னா இசட்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ இதோட 72 லிட்டரோட ஒரு இசட் குவான்டிட்டி சேர்த்துட்டேன் அப்படின்னா இது என்னவா மாறிடும்னா 22:19 அப்படின்னு மாறிடுமா. ஓகேங்களா? இதுல எந்த சேஞ்சஸ் இல்ல, இது மட்டும் தான் மாறுது. அப்போ மில்க் பை வாட்டர்னு எழுதுறோம். மில்க் பை வாட்டர் அப்படிங்கும்போது மில்க் 88, பட் வாட்டருங்கிறது ஆல்ரெடி 72 இருக்கு. அதோட நான் ஒரு எவ்வளவு லிட்டர் ஆட் பண்றேன்னு எனக்கு தெரியாது, அதை இசட்னு எடுத்துக்கிட்டேன். இப்படி பண்ணும் பொழுது எனக்கு என்ன ரேஷியோ கிடைக்குதுன்னா, இப்ப இதுக்கு ரெண்டுக்கும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரேஷியோ எடுத்தேன்னா 22/19 கிடைக்குது அப்படின்ட்டாங்க. சோ அப்படின்னா அப்படி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுல இன்னும் சிம்பிளான ஒரு வே சொல்லலாம். என்னன்னா 22 பங்குங்கிறது 88னா ஒரு பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 4. அப்போ ஒரு பங்கு 4னா இங்க 19 இருக்கா, 19 4 என்னன்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு 76ன்னு கிடைச்சிரும். அப்ப 76 லிட்டர் இங்க இருக்கணும். அப்படின்னா இங்க 72 லிட்டர் இருக்கு. அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம், 4 லிட்டர் ஆட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு. இல்ல நான் இந்த மாதிரி போட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. அப்ப 88 × 19 which is equal to 72 × 22 பிளஸ் 22 இசட்னு வரும். ஓகேங்களா? சோ இதை மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 888 × 90 என்ன வரும், 1672 வரும். அதே 72 × 22 போட்டீங்க அப்படின்னா 1584 வரும். பிளஸ் 22 இசட் வந்துருச்சா, இது வந்து இசட். சோ அப்ப இந்த வேல்யூ இந்த சைட் போகும் மைனஸ் ஆகுமா. அப்ப 1672 மைனஸ் 1584 போட்டீங்கன்னா என்ன வரும்னா ஜஸ்ட் 88 தான் வரும். 88 ஈக்குவல் டு 22 இசட். அப்போ இதை எப்படி எழுதுவீங்க, 22 இசட் ஈக்குவல் டு 88னா இசட் ஈக்குவல் டு 88/22 which is equal to 4. அப்ப எவ்வளவு லிட்டர் ஆட் பண்ணிருக்கேன், 4 லிட்டர் தான் ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிடும். இதுக்கு இந்த ப்ரொசீஜர் போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவை இல்லை. டைரக்டா 88 லிட்டர்ங்கிறது 22 பார்ட்னா ஒரு பார்ட்டுங்கிறது 28ஆல் டிவைட் 88 லிட்டர்ங்கிறது 22 பார்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப 22ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், 4 கிடைக்குமா. அப்போ இதோட 4 மல்டிபிள் பண்ணாதான் 88 கிடைக்குது. அப்போ இங்க இருக்கிறதோட 4 மல்டிபிள் பண்ணா என்ன வேல்யூ வருமோ அதுதான் வாட்டரோட குவான்டிட்டி. அப்ப 19 × 4 76ன்னு வருது. ஆனா ஆல்ரெடி 72 லிட்டர் இருக்குன்னா அப்ப 76ஆ மாறணும்னா 4 லிட்டர் ஆட் பண்ணாதான் மாறும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது கடைசி கொஸ்டின், 3 எண்கள் எந்த விகிதத்துல இருக்கு அப்படின்னா 5:3:11 என்ற விகிதத்தில் உள்ளது. அவைகளின் பெருக்கல் பலன் 35,640 எனில் அந்த எண்களை காண்க அப்படின்றாங்க. 3 நம்பர்ஸ் இருக்கு, A B Cன்னு. இதோட ரேஷியோ என்னன்னா A 5 பார்ட்ஸ் இருக்குன்னா B 3 பார்ட்ஸ் இருக்கு, C 11 பார்ட்ஸ் இருக்கும். ஆனா இந்த 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணா A × B × C 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 35,640 கிடைக்குதான். A ஓட வேல்யூ என்னது 5x. அப்ப 5x × B ஓட வேல்யூ 3x × C ஓட வேல்யூ 11x which is equal to 35,640. ஓகேங்களா? சோ 5 15 15 × 11னா 165. அப்ப 165 x × x × x என்னது x³ which is equal to 35,640. ஓகேங்களா? அப்ப x³ equal to 35,640 divided by 165. சோ இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 35,640 divided by 165 216 கிடைக்கும். இப்ப x³ equal to 216. அப்ப x is equals cube root of 216 which is equal to 6. அப்ப x 6னா இந்த நம்பர் என்னது IR 30, இது 3R 18, இது என்னது 11R 66. சோ அப்ப நம்பர் 30 18 66. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து ஃபாஸ்டா போன மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி கான்செப்ட் என்னன்னு கிளியரா உங்களுக்கு ப்ராக்டிஸ் செட்லயும் கொடுத்துருக்கோம், பேசிக் கிளாஸஸ்லயும் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா புரியும். இன்கேஸ் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேங்களா? For more videos, stay tuned with us. Thank you.